இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிசி படத்தோட விமர்சனம். இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ், வாமிகா கப்பி முக்கிய பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை அனிருத் ரவிச்சந்தர், இயக்கம் அருண் மாதேஸ்வரன். இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட டெபியூ ஃபிலிம் இது. ஹீரோ தேவதாசா இந்த படத்துல இவர் நடிக்கிறாரு. டிசிங்கிற படத்தோட பேர்ல உள்ள டி தான் இவரோட பாத்திரம். சிங்கிறது சந்திரா, இது வாமிகா கப்பி நடிச்ச பாத்திரம். பழம்பெரும் நாவல் தேவதாஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பெயர்கள் தான் இது. தேவதாஸுக்கு பார்வதி இந்த படத்துல சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியோட பாத்திரம். ஒரிஜினல் கதை மாதிரியே இதுலயும் இவங்க ஒன்னா சேர மாட்டாங்க. சந்திரா ஒரிஜினல் நாவல்ல வர மாதிரியே ஒரு ப்ராஸ்டிடியூட் தான். ஆனா இதை தவிர இந்த கதைக்கும் தேவதாஸ் நாவலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் ஒரு தனி உலகத்துல கதையை நடத்துறாரு. அதுல தேவதாஸும் அவருடைய ஒரு ஆமட் கேங்கும் உண்டு. கணக்கே இல்லாத அளவுக்கு திருட்டுக்கள், கொலைகள், அதுவும் போலீஸோட வெப்பன்ஸையே இவங்க திருடுவாங்க. போலீஸ் இவங்கள தேடுது ஒரு தனி படையை அமைச்சு. படம் முழுக்க தேவதாசும் அவருடைய கூட்டாளிகளும் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. போலீஸ் டீம் மோப்பம் பிடிச்சு அவங்கள தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. பல பேரை போட்டு தள்ளிட்டு இந்த கூட்டம் எஸ்கேப் ஆகும். மீதி இருக்கிற 2-3 பேரை போலீஸ் டீம் டார்ச்சர் செஞ்சு இவங்க அடுத்தது எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணும். இப்படி ஒரு 4-5 முறை நடந்து ஒரு 30-40 கொலைகள், கன் ஃபைட்டு, நாட்டு வெடிகுண்டு இதெல்லாம் வெடிக்குது. இதுல ஏதோ ஒரு சமயத்துல ஹீரோ பார்வதியை முதல்ல சந்திப்பாரு. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரியே உள்ள சந்திராவையும் சந்திக்கிறாரு. சந்திரா இவரோட இந்த கேங்கோட சேர்ந்து டிராவல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா, போலீஸ் கையில தேவதாஸ் மாட்டினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த படமே. இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே இதோடைய கதை தான். இயக்குனரோட இந்த உலகத்துல ஒரு போலீஸ் கூட நல்லவங்க இல்லை. வயலண்ட் கிரிமினல் கேங்கை சேர்ந்த ஹீரோ கிட்ட கூட சில நல்ல குணங்களை பார்க்க முடியும். ஆனா ஒரு போலீஸ்கார கூட நல்லவங்களா இல்லை. படம் முழுக்க மானாவாரியா ஹீரோவும் அவருடைய கேங்கும் போலீஸ்காரங்களை வெட்டி சுட்டு குண்டு வீசி தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனையே ஒரு தடவை நாசம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தப்புங்கிற மாதிரி ஒரு காட்சியோ ஏன் ஒரு வசனம் கூட படத்துல வரவே வராது. எதுக்காக இதெல்லாம் ஹீரோ செய்யறாரு அப்படிங்கிறதுக்கு மொட்டை தத்தா குட்டையில விழுந்தாராம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உருப்படாத ஒரு சோகமான ஒரு சைட் ட்ராக் ஸ்டோரி வேற. இதெல்லாம் எதுவுமே ஜெல் ஆகவே இல்லை. அதீதமான இந்த வெட்டுக்குத்து காட்சிகளை கொஞ்சம் குறைச்சு இந்த தேவதாஸ் சந்திராவோட ஸ்டோரி, அவங்களுடைய இந்த ரொமான்டிக் ட்ராக் காட்சிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது அது படத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு சண்டை காட்சி முடிச்சதுமே அடுத்த சண்டை காட்சிக்கான லிங்க் கிடைக்குது. இப்படியே படம் போய் ஒரு சமயத்துக்கு மேல நமக்கு அது ரொம்பவே சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு நல்ல பேக் ஸ்டோரி வேற கொடுக்காததுனால அவரோட செயல்கள் எதுவுமே ஏற்புடையதாகவே இல்லை. இதுக்கு சந்திராவோட ஸ்டோரியா இருக்கே பரவாயில்ல. இந்த மாதிரி குளறுபடியான ஹீரோவுடைய பாத்திர படைப்பும் கதையும் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக்ஸ். நடிப்புன்னு பார்த்தா வாமிகா கப்பி சந்திரா பாத்திரத்துல ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சில எமோஷ்னல் காட்சிகள்ல ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, பாராட்டுகள். லோகேஷ் கனகராஜ் படம் முழுக்க ஒரு 1-2 எக்ஸ்பிரஷனை வச்சே மேனேஜ் செஞ்சிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி எந்த பாத்திரத்துக்கும் பார்வதி பாத்திரம் உள்பட பெருசா ஸ்க்ரீன் டைம் எதுவுமே இல்லை. எல்லாருமே கொடுத்த பாத்திரத்தை ஒரு மாதிரி ஓகேயா நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் பாயிண்ட்டே வயலண்டான சண்டை காட்சிகள் தான் அப்படின்னு தான் சொல்லணும். சில இடங்கள்ல ஸ்டைலிஷாகவும் சில இடங்கள்ல கொடூரமாகவும் பல சண்டை காட்சிகள் படம் முழுக்க வருது. இதெல்லாம் மோஸ்ட்லி நல்லாவே வந்திருக்கு. ஆனா ஓரளவுக்கு மேல இதெல்லாம் ஒரு ஓவர் டோஸ் ஆகிறதுனால அதை ரசிக்க முடியாத போயிடுது. படத்துல பிஜிஎம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டா போட்டிருக்காரு அனிருத். ஆனா சில இடங்கள்ல அது டயலாகே ட்ரவுன் அவுட் செஞ்சுட்டு மற்றபடி நல்லா தான் வந்திருக்கு இது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, செட்டு, காஸ்டியூம் எல்லாமே நல்லாவே இருந்தது இந்த படத்துல. ஸ்டண்ட்டு, லொக்கேஷன், காட்சிகளை படமாக்கின விதத்துல எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டை கதையிலையோ பாத்திர படைப்பிலையோ போட தவறிட்டார் இயக்குனர் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னா
அதீதமான வயலன்ஸை மட்டும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி யாரையுமே கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை அவ்வளோவா இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மீறி பார்க்கணுன்னா இது ரொம்ப வயலண்ட்டான ஒரு படம். உங்கள் சிச்சுவேஷன் படி குடும்பத்தோட பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.